ஸோ நம்ம நேற்று சொன்னது தான் என்னென்னா நம்ம குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்ணி ரிவிஷன் பண்ணுறது அப்படின்றது குரூப் 1 ப்ரிலிம்ஸில் எந்த அளவுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதான் வந்து இன்னைக்கு எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பார்க்கறதா சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம் வந்து. ஸோ நம்ம இப்போ குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சிலபஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஏற்கனவே நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஜூனில் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஜூன் 13 நம்ம ஆரம்பித்தோம். ஸோ அப்போ அட்டன் பண்ணவங்க கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம திருப்பி அகைன் வந்து சைக்கிளில் நம்ம பாலிட்டிலேருந்து ஆரம்பித்து கொண்டு போகிறதுல வந்து நம்ம அகைன் திருப்பியும் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்றது பார்க்க தான் போகிறீங்க. ஸோ அப்போ படிக்க தான் போகிறீங்க, நோட்ஸ் மேக்கிங் பண்ண போகிறீங்க. ஸோ அதில் வந்து நமக்கு 100 மார்க்ஸ் அப்படின்றது மெயின்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்டு. ஸோ இந்த 100 மார்க்ஸ் அப்படின்றது வந்து இதில் சிலபஸ் டாபிக்ஸ் வந்து என்னென்ன இருக்கோ இதெல்லாம் நம்ம அப்படியே பிரித்து போட்டு ஒரு 25 டாபிக்ஸாக வந்து பிரிச்சிருக்கோம். இதை வந்து அந்த 25 டாபிக் அப்படின்றது எப்படி நமக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸில் வந்து கவர் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட் வந்து. ஓகேங்களா? ஸோ குரூப் 1 சிலபஸ் வந்து உங்ககிட்ட இருக்கும், கண்டிப்பாக பிரிண்ட் போட்டு வச்சிருப்பீங்க. அண்ட் நம்ம டீகோடட் அப்படின்றது ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம புக்லையும் வந்து ஒவ்வொரு புக்லையும் ப்ரிலிம்ஸ் புக்லையும் மெயின்ஸ் புக்லையும் நம்ம சிலபஸ் வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டார்டிங் எடுத்தோடனே புக் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் சிலபஸ்ல இருந்து நம்ம வந்து ஆரம்பிப்போம். ஸோ இப்போ நம்ம குரூப் 1 சிலபஸ் அப்படின்னு மெயின்ஸ் ஏற்கனவே நம்ம பற்றி பார்த்தாச்சு. பின்னாடி டீகோடட் இருக்கு, அதில் பார்த்துலாம். அண்ட் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூனிட் 3ல தான் வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது அதே மாதிரி நமக்கு யூனிட் 6 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயும் வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்ம ரோல் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ் விட்டுட்டேன், தமிழில் வந்து ஆர்காலஜிக்கல் சைட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கப்புறம் வந்து திருக்குறள், அதுக்கப்புறம் தமிழ் லிட்ரேச்சர், அந்த பாட்டை விட்டுட்டு மீதி இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த பார்ட் வந்து நமக்கு அப்படியே மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் நம்ம கவர் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ இதில் வந்து 40 கொஸ்டின்ஸ், அதாவது எப்படின்னா நமக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் வந்து யூனிட் 6ல இருக்கிறதுல வந்து பாதிக்கு பாதி 20 கேள்வி வந்து நமக்கு தமிழையும் 20 கேள்வி வந்து ஹிஸ்ட்ரிலையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குற தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. இங்கே 25 கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் நமக்கு ஏன்ஷியன் மிடிவல் இந்தியாவில இருந்து ஒரு 5 to 7 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க வந்து. மீதி ஃபுல்லாகவே ஐஎன்எம்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம ஒரு 20 கேள்வி அப்படின்னு போட்டுனாலும் 20னா 40 கொஸ்டின் வந்து நம்ம கவர் ஆகுது. ஸோ மெயின்ஸ்ல நம்ம வந்து 100 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது வந்து அப்படி நமக்கு ப்ரிலிம்ஸ்ல ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் வந்து மெயின்ஸ்ல இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதை வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ்ல வந்து எந்தெந்த டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகுது. 100% குரூப் 1 மெயின்ஸ்ல இருக்கிறது குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல கவர் ஆயிருது. ஆனால் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல எக்ஸ்ட்ராவா சில டாபிக்ஸ் வந்து இருக்கு. அந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல எக்ஸ்ட்ராவா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் அண்ட் மிடிவல் இந்தியா அப்படின்னு பாட்டு தான் நமக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம அதை வந்து ப்ரிலிம்ஸ்ல போய் படிச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு 25ல வந்து ஒரு 5 to 7 தான் கேட்க போறாங்க அப்படின்னும் போது அதுக்கு நம்ம இமீடியட்டா அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனா குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ் வந்து நம்ம குரூப் 1 மெயின்ஸ்ல கவர் பண்றது அப்படின்னு எடுத்துட்டா இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், காலனிலிசம், இம்பீரியலிசம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், இயர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாமே வந்து நமக்கு எங்க வருது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரிலிம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த இயர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த இயர்லியரா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சண்டை போட்டாங்க, எப்படி கன்சாலிடேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த பார்ட் வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் வந்து நமக்கு எங்கேயும் படிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல வந்து நமக்கு வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் சவுத் இந்தியன் ரிபலியன் வந்து இதுவும் இருக்கு. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படியே எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ஏரியா வந்து நமக்கு மெயின்ஸ்லயும் சரி ப்ரிலிம்ஸ்லயும் சரி அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்லயும் கேட்கறாங்க. அண்ட் மெயின்ஸ்லயும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக்கா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் மாடரேஷன், எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் டெரரிசம் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்றது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ல இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து நம்ம குரூப் 1 மெயின்ஸ் வந்து அப்படியே எங்க மேட்ச் ஆகுதுன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதான் டபுள் டிக் அப்படின்றது நம்ம போட்டிருக்கோம். இங்க ஃபுல்லாவே மேட்ச் ஆயிடுச்சு ஃப்ரெண்டு. நம்ம ஃபுல்லா கிராஸ் செக் பண்ணிட்டேன். ஸோ இவங்க கேட்டிருக்க பிவைக்கும் அண்ட் இப்போ இருக்கக்கூடிய குரூப் 1 ப்ரிலிம்ஸ் சிலபஸ் ரெண்டுத்தையும் நம்ம எடுக்கும் போது இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் கவர் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ நம்ம குரூப் 1 மெயின்ஸுக்கு நம்ம எடுக்கக்கூடிய நோட்ஸை நல்லா தரவா ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து அப்படியே ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகும் வந்து. ஸோ அப்போ ப்ரிலிம்ஸ்ல இப்போ எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து இது வந்து கவர் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து ஒரு 40 கொஸ்டின் கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூனிட் 3யும் அண்ட் யூனிட் 6 அப்படின்னு பார்க்கும்போது வந்து 65 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். அப்போ அந்த 65 கேள்வியில வந்து நமக்கு மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு 40 கேள்வி கவர் ஆகிடும். மீதி 25 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 5 வந்து யூனிட் 3ல ஏன்ஷியன் மிடிவல் இந்தியாவும் 20 வந்து நம்ம தமிழ் சொசைட்டி சம்பந்தமா பார்க்க போறோம். அதுவும் நமக்கு வந்து தமிழ் சொசைட்டில என்னென்ன டாபிக் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். பட் நம்ம ஹிஸ்ட்ரி மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி நீங்க இங்க ப்ரிப்பேர் பண்றது குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல அவுட் ஆஃப் 200 கொஸ்டின்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னா 40 கொஸ்டின் கவர் ஆக போகுது.
அப்போ நம்ம அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம நோட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், எடுக்கிற நோட்ஸை ரிவைஸ் பண்ணணும். ரிவிஷன் பண்ணாமல் நம்ம நோட்ஸ் எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது பிரோஜனம் கிடையாது, அது எதுக்கும் யூஸ் ஆகாது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ வித் ரிவிஷனோட சேர்ந்த மாதிரி நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறோம். ஸோ அதுதான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை இன்னும் சிறப்பாக வந்து பண்ணணும் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ நம்ம குரூப் ஒன் மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் நம்ம படிக்கிற மெத்தட், ரிவிஷன் பண்ணுற மெத்தட் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெயின்ஸ் அப்படின்னும் போது என்னன்னா பர்டிகுலராக வந்து ஒரு டாபிக் அப்படின்னு எடுத்துட்டு அந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் எழுதுற மாதிரி வரும், எப்படி கேட்பாங்க, கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட்லையும் நம்ம கொஸ்டின் கொடுத்து நீங்கள் அந்த ஆன்சர் ஃபார்மரில் எடுக்கிறதுனால நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் வந்து. பட் நம்ம ப்ரிலிம்ஸ் அப்படின்னு வரும்போது எப்படி வரும்னா எல்லா பாயிண்ட்டுமே பாயிண்டா ஒன்லைனரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் வந்து. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பர்டிகுலராக ஒரு லீடர் இருக்காரு, அவர் ஒரு மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாருன்னா அந்த மூமெண்ட்லாம் அந்த க்ரானாலஜிக்கல் ஆர்டர் வந்து இம்பார்ட்டன்ட், ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரையும் அந்த காலவரிசை அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து. அப்புறம் அவர் எதோடலாம் கனெக்ட் ஆகுறாரு அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு அசஸ்டன் ரீசன், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு அண்ட் 1 pair 2 pair இந்த மாதிரி வந்து நம்ம இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்கறதுனால நம்ம அங்கேயும் வந்து சப் டாபிக் லெவலில் நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. ஒரு பெரிய டாபிக் அப்படின்றது வந்து நமக்கு மெயின்ஸில் அங்கே வந்து சப் டாபிக், அதுக்கப்புறம் என்னன்னா லைன் பை லைன் வந்து ஒவ்வொரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா அந்த லைன் பை லைன் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டண்டாக போகுது அப்படின்னு. ஸோ அப்போ நமக்கு இங்கே நம்ம ரிவிஷன் அப்படின்றது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிமம் ரிவிஷன் நீங்கள் ஒரு 3 ரிவிஷன் கொடுக்குறீங்க அட்லீஸ்ட் இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் அப்படின்னா, அதுக்கப்புறம் திருப்பி அங்கே போயிட்டு ஒரு 3 ரிவிஷன் கொடுக்குறீங்கன்னா ஒரு 6 ரிவிஷன் அப்படின்றது மினிமமாக நம்ம கொடுக்கும்போது ப்ரிலிம்ஸில் அப்படின்றது வந்து எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம சரியாக ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ நமக்கு தெரியாதது இருக்கே போதில் நமக்கு தெரியலன்னா யாருக்குமே தெரியாது, அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம கட் ஆஃப் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டார்கெட் அப்படின்றது வந்து கட் ஆஃப் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய டார்கெட் அப்படின்றது 80% அப்படின்றது ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். 160 கொஸ்டின்ஸ் வந்து. ஆனால் நமக்கு கொஸ்டின் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 172 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம புக்கு, நம்ம டெஸ்ட், நம்ம கிளாஸ்ல வந்து மட்டுமே வந்திருக்கு. ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது வந்து 160 கண்டிப்பாக உங்களால் போட முடியும் அப்படின்றது தான் பாயிண்ட் வந்து. ஸோ அப்போ அது போடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து நோட்ஸ் மேக்கிங் தான் ஃப்ரெண்ட், வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ உங்கள் நீங்கள் எடுக்கிற நோட்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணுறது, ப்ரிலிம்ஸில் நான் கிளாஸில் நடத்தும் போதே உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். ப்ரிலிம்ஸில் இப்போ கிளாஸ் நடக்குது அப்படின்னா அப்போ ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கான ஆன்சர் டக்குன்னு உங்களுக்கு ரீகால் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ அப்போ கிளாஸ் புக் வச்சு அட்டன் பண்ணிட்டே வருவீங்க, அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே அதை சர்க்கிள் பண்ணி அதை உங்கள் நோட்ஸுக்கு எடுத்துகிட்டு போனால் போதும். அப்போ ப்ரிலிம்ஸில் நமக்கான நோட்ஸ் மேக்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்க போகுது. அங்கே என்ன பண்ண போகிறீங்க, ரிவிஷன் தான் அகைன் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ இப்போ நமக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. அப்கமிங் வந்து நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் இல்லாததுனால நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து நோட்ஸ் மேக்கிங் அண்ட் ரிவிஷன் பண்ணிடுங்க. அப்போ உங்கள் நோட்டில் என்ன இருக்குன்னு தரவாக உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன ஆகும், ப்ரிலிம்ஸ் கிளாஸில் உட்காரும் போது அவங்க சொல்ல உங்களுக்கு ஆன்சர் வந்துகிட்டே இருக்கணும். மைண்டில் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டே இருக்கணும். இமீடியட்டாக ஏதாவது ஒன்று தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள் நோட்ஸில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த பாயிண்ட்டை வந்து புக்கில் அப்படியே சர்க்கிள் பண்ணிகிட்டே வந்துடுறீங்க அந்த டேயில். இப்போ ஒரு 150 பாயிண்ட் ஒரு நாளுக்கு ஒன் டேயில் கிளாஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அதில் ஒரு 130 120 பாயிண்ட்ஸ் வந்து உங்கள் நோட்ஸில் இருக்குது. ரிமைனிங் 20-30 பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு சேர்த்துருங்க. அப்படி சேர்க்கும் போது வேல்யூ எடிஷன் பண்ண என்ன ஆகுனா உங்கள் நோட்ஸ் உங்களுக்கு சர்வீஸ் வாங்கி கொடுக்குற நோட்ஸாக வந்து மாறிடும் அப்படி பார்க்குறோம். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ப்ரிலிம்ஸ் அப்போ நம்ம இந்த நோட்ஸை தான் திருப்பி ரிவைஸ் பண்ண போகிறோம். இந்த நோட்ஸில் வேல்யூ எடிஷன் பண்ண போகிறோம், இந்த வேலையை பண்ண போகிறோம். அண்ட் அடிஷனலாக அப்படின்னு பார்க்கும்போது ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா அப்படின்றத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் நம்ம 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நம்ம ப்ரிலிம்ஸ் புக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்லைன் பண்ணி அதிலே படிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதையும் நோட்ஸ் மேக்கிங் அப்போ பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கான நோட்ஸ் மேக்கிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, பெருசாக ஒன்றுமே இருக்காது. பட் ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா பாட்டுக்கு மட்டும் நோட்ஸ் மேக்கிங் சிம்பிளாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்ககிட்ட கலெக்டிவாக நோட்ஸ் இருக்கும். ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியாவுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு ரிவிஷன் பண்ணிடுவீங்க. அண்ட் மாடர்ன் இந்தியா அப்படின்றது வந்து இப்போ மெயின்ஸ்லேயே ரிவிஷன் பண்ணி திருப்பி ப்ரிலிம்ஸில் ரிவிஷன் பண்ணி அகைன் திருப்பி மெயின்ஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபிங்கர் டிப்பில் இருக்குது, கடகடன்னு எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க ஃப்ரெண்டு. ஸோ அப்போ ப்ரெசன்டேஷனில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறது, எப்படி மார்க் வாங்குறது, ஸ்ட்ரக்சரில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷனை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ அப்போ வேல்யூ எடிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம வந்து ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமா பண்ண போகிறோம். ஸோ இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மெயின்ஸ்க்கான நோட்ஸ் மேக்கிங்கை ப்ராப்பராக பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணலாம் நமக்கு நோட்ஸ் எடுத்தும் பிரோஜனம் கிடையாது, அதனால் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரிலிம்ஸ் வரும்போது ரொம்ப சுலபமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து ப்ரிலிம்ஸ்க்கான டெய்லி டெஸ்ட்டாக இருக்கட்டும், வீக்லி டெஸ்ட்டாக இருக்கட்டும் அடிச்சு தூள் கலப்பிடுவீங்க. ஸோ அப்புறம் ப்ரிலிம்ஸ் கண்டிப்பாக கிளியர் ஆக போகுது. அண்ட் மெயின்ஸ் செம்மையாக வந்து எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ அதனால் நம்ம மெயின்ஸ் படிக்கிறது அப்படின்னு
அப்படின்றது நம்ம எவ்வளோ கொஷின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து கவர் ஆகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் 40 கொஷின்ஸ் வந்து கவர் ஆகும் அப்படின்னு 40 கேள்வி அப்படின்னும் போது வந்து அது நமக்கு கிட்டத்தட்ட 20% கவர் ஆயிடுது. அப்போ ஒரு யூனிட் வந்து நமக்கு 200 கேள்வியில் 40 கேள்வி கவர் ஆகுது அப்படின்னா பெரிய விஷயம் வந்து. அதுவும் நீங்கள் இங்கே எடுக்கிற நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது நல்லா அழகாக எடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் கிடையாது. ப்ளஸ் ரிவிஷன் நல்லா பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அது அப்படியே ப்ரிலிம்ஸ்க்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்னு போதும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட் வந்து பாயிண்ட். நம்ம அடுத்த நாளைக்கு வந்து இதே மாதிரி நம்ம இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு சோசியலிஸ்ட்ல எந்தெந்த டாபிக் வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ்ல வந்து வருது, ஒரு டாபிக் வந்தால் விட அது என்ன டாபிக்னு கண்டுபிடிச்சு அது நம்ம எக்கனாமிக்ஸ்ல வருதா இல்லை பாலிட்டியில் வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ மெயினாக நம்ம என்ன பண்ண போறோம்னா மெயின்ஸ்க்கான சிலபஸ் இங்கே இருக்க போகுது. ஸோ இது வந்து இதில் குரூப் 1 மெயின்ஸ்ல வந்து அந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கு. அண்ட் ப்ரிலிம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் வந்து இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கா இல்லையான்றது நம்ம இங்கே டிக் பண்ண போறோம். மாடர்ன் ஹிஸ்ட்ரி பொறுத்தவரையும் 100% வந்து அப்படியே நமக்கு வந்துருது வந்து. ஸோ அடுத்த சோசியலிஸ்ட்ல அந்த மாதிரி எத்தனை டாபிக் வந்து ப்ரிலிம்ஸ்லயும் வருது அப்படின்றத பார்க்க போறோம் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ டீகோடர் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த குரூப் 1 குரூப் 2 கம்பேர் பண்ணி. இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது வந்து குரூப் 1க்கும் குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கும் குரூப் 1 மெயின்ஸுக்கும் டீகோடர் கொடுத்துருக்கோம். பட் நீங்க இதை போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதை தான் கம்பைல் பண்ணி உங்களுக்கு புக் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ அந்த புக்கில் நீங்க மார்க் பண்ணி அதை மட்டும் நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு நோட்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணீங்கன்னா போதும். வந்து புக்கில் மார்க் பண்ணிட்டு அது ஒரு 5 வாட்டி படிக்கணும். அப்புறம் தான் நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்பதான் தேவையானது எடுப்பீங்க, தேவையில்லாத ஸ்கிப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதை நம்ம கிளாஸ்ல உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துரும். கம்பைன் பண்ண அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குலா போட்டு அந்த பிடிஎஃப் கொடுத்துரும். அதை பார்த்து நீங்க நோட்ஸ் மேக்கிங் எடுத்துக்கலாம். ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ நீங்க கான்ஃபிடென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ் அப்படின்றது நோட்ஸ் மேக்கிங் பண்ணலாம். இது அப்படியே நமக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆக போகுது. எது அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்குறோம் வந்து. புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்? நம்ம அடுத்து இன்னைக்கு நம்ம வீக்லி டெஸ்ட்டுக்கான 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாமா? வேற டவுட் இருக்கா? மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் சம்பந்தமா கிளியரா? இன்னும் ஒருத்தர் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ எல்லாருக்குமே டவுட் இருக்கு. பவானி ஓகே கிளியர். ஓகே ஓகே ஃப்ரெண்ட். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு 5 கொஸ்டின் இருக்கு ஃப்ரெண்டுங்க. ஸோ இது மூலயமா நம்ம சயின்ஸ் டெக் மூலயமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ். பட் மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா வந்து எக்ஸாமில் எழுதி மார்க் வாங்கணும், அவ்வளோதான் வந்து. மற்றபடி நம்ம அறிவாளி ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ணல, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வரல. புத்திசாலி நம்மள மிகப்பெரிய அறிவாளி ஐன்ஸ்டீனுக்கு அடுத்தபடியாக நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக நம்ம வரல. நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி போயிட்டு டெப்டி கலெக்டர் ஆகிடணும், வந்து டிஎஸ்பி ஆகிடணும், யூனிஃபார்ம் போட்டுடணும் வந்து. ஸோ வண்டலூர் ஜூக்கு பக்கத்தில் இருக்க அந்த ட்ரைனிங் சென்டரில் போயிட்டு ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு முடிவோட இருப்பீங்க, நல்லா தெரியும், பார்த்து வச்சிருப்பீங்க நேரத்துக்கு வந்து. ஸோ டெப்டி கலெக்டர் எங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க, டிஎஸ்பி எங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சி அந்த ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்கில் போயிட்டு நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும் வந்து. ஸோ இதுதான் நம்மளுடைய டார்கெட் வந்து. ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண சொல்கிறாங்களோ எல்லாமே பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம் வந்து. ஸோ சொல்லுவாங்கல்ல அந்த என்ன நிலவேம்பு கசாயம் குடிக்க சொன்னாலும் குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், அந்த மாதிரி தான் வந்து. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கிறது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக ஒரு 5 கொஸ்டின் இருக்கு ஃப்ரெண்ட், வாங்க பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும், நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நம்மளை சுற்றி நடக்கிறதா. பட் இத்தனை நாளாக நம்ம இதை பற்றி படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குனதே கிடையாது. இப்போ நம்ம படிக்க போகிறோம் அவ்வளோ. So first question என்ன, what is the correlation? What is correlation? Explain its types and describe the various methods used to prevent correlation. So 10 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஏன்னா correlation பத்தி நமக்கு சிலபஸ்ல வந்து இருக்கு. சோ அப்ப correlationனா என்ன அப்படி கேட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து. சோ துருப்பிடித்தல்னா என்ன அப்படி கேட்டாங்க வந்து. இல்ல அரிமானம்னா என்ன அப்படினு கேட்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதன் வகைகளை விளக்கி அரிமானத்தை தடுக்க பயன்படுத்தப்படும் பல்வேறு முறைகளை விவரிக்கும் அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப துருப்பிடித்தல் அரிமானம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு விதமா கொடுக்கலாம். சோ அரிமானம் என்றால் என்ன, அதன் வகைகளை விளக்கி அரிமானத்தை தடுக்க பயன்படுத்தப்படும் பல்வேறு முறைகளை விவரிக்கும் அனுப்பினோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே இந்த இன்ட்ரடக்ஷன் 10 மார்க்ல போடாமல் நம்ம என்ன பண்ணுவோம், கொரேஷன் அப்படின்றத நம்ம வந்து போடணும். ஸோ இதுதான் நம்ம இங்கே போடணும். மெட்டீரியல் கண்டென்ட் கொடுக்கறது அவங்க வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ட்ராவும் கொடுக்க தான் செய்வாங்க. ஆனால் நம்ம எழுதும் போது நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி எழுதுறது, மற்றவங்களோட பெட்டராக வந்து நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் யோசிக்கணும் வந்து. அப்போ அரிமானம் அப்படின்றத வந்து நீங்கள் என்ன அறிமுகத்துக்கு பதிலாக அதை போட்டுருங்க, வெட்டிங்காக போட்டுருங்க, போட்டுட்டு போயிட்டு வேணும். ஏன்னா 10 மார்க் ஏன் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க வந்து. நம்ம இன்ட்ரடக்ஷனாக கொடுக்கல, கண்டென்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம காமிக்கலாம். இட் இஸ் அ கிராஜுவல் destruction ஆஃப் மெட்டல்ஸ் பை கெமிக்கல் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் வித் த என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ சுற்றி இருக்க சுற்றுப்புற சூழலோட என்ன பண்ணுதுன்னா கெமிக்கல் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பண்ணுது அப்படி பார்க்கலாம். ஸோ அப்போ சுற்றுச்சூழலுடன் வேதி
வேதியியல் அல்லது மின்வேதியியல் எதிர்வினை மூலம் உலோகங்கள் படிப்படியாக அழிக்கப்படுவதை குறிக்கிறது அப்படி பார்க்குறாங்க. ஸோ அப்போ அந்த அரிமானம் எங்கே ஏற்படுதுன்னா உலோகத்தில் தான் ஏற்படுது அப்படி பார்க்குறாங்க. ஸோ இட் இஸ் a natural process which converts a metal into oxide, hydroxide or sulfide அப்படிங்கிறோம். ஸோ இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. அப்போ மெட்டல் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ அதுதான் நம்ம அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும். கன்வெர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் இன்டூ ஆக்சைடு, ஹைட்ராக்சைடு அண்ட் சல்ஃபைடு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ இயற்கையான செயல்முறையாகும். இது ஒரு உலோகத்தை அதன் ஆக்சைடு அதன் ஆக்சைடு, ஹைட்ராக்சைடு அல்லது சல்ஃபைடாக மாற்றுகின்றன அப்படி பார்க்குறோம் வந்து. அண்ட் மெட்டாலிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது இழந்துரும் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ மெட்டாலிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது பளபளப்பா இருக்கும் வந்து. அதே மாதிரி தகர அடிக்கலாம், கம்பியை நீட்டலாம் வந்து, மின்சாரத்தை வெப்பத்தை வந்து கடத்தும் வந்து, ஒளியை எழுப்பும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ சொனார் சவுண்ட் ப்ரொடியூசிங் வந்து பெஸ்ட் கனெக்ட் பெட்டர் கண்டக்டிங் ஆஃப் வந்து இல்லை குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பார்க்குறோம் வந்து. மேலிபிளா இருக்கும். அதே மாதிரி தின் ஷீட்டாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒயரா வந்து நம்ம வந்து மாற்றலாம். இதெல்லாம் மெட்டலுக்கான ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எது இழந்துரும் அப்படின்னா வந்து ஒன்ஸ் வந்து அது கொரைட் ஆயிடுச்சுனா அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னா த ரஸ்டிங் ஆஃப் அயன் when it reacts with ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அரிமானம்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ அப்போ நம்ம கேட்ட கேள்வியில ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அரிமானம்னா என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க வந்து. வாட் இஸ் கொரேஷன் கேட்டாங்க. அந்த கொரேஷனுக்கான ஆன்சர் கொடுத்தாச்சு வந்து. இதை நீங்க வந்து ஒரு 3 பாயிண்டா கன்வெர்ட் பண்ணி எழுதுறீங்க ஃப்ரெண்ட் வந்து. எப்படி 3 பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 1 இது 2 இந்த எக்ஸாம்பிள் அப்படின்றது 3ஆவோட நீங்க போட்டு நீங்க எழுதிடலாம். ஸோ அப்போ எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி 3ஆ போட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. 10 மார்க்ல ஃபர்ஸ்ட் அரிமானத்துக்கு பதில் சொல்லியாச்சு. அடுத்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் கொரேஷன் துருப்பிடித்தலின் விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து துருப்பிடித்தலை தடுக்க பயன்படுத்த பல்வேறு முறைகளை விவரிக்கும் தான் கேட்டிருக்காங்க வந்து. அதன் வகைகளை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அப்போ நமக்கு எஃபெக்ட்ஸ் இருக்கு, டைப்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கொரேஷன் இருக்கு. இது நம்ம என்னன்னா நமக்கான மெட்டீரியல் கண்டென்ட். ஸோ கண்டென்ட்டை பொறுத்தவரையும் டீட்டெயிலாக இருந்தாலும் நம்ம அதை நோட்ஸ் மேக்கிங் பண்ணிடுறோம். முதல்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் என்ன பண்ணணும், எழுதும் போது 10 மார்க்ல நம்ம என்ன பண்ணணும், அந்த எஃபெக்ட்ஸை கட் பண்ணிடணும். ஏன்னா அது கேட்கவே இல்லை கேள்வியில். ஸோ அதை எழுதி நம்ம 1.5 பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக எழுதி ப்ரெசன்டேஷன் அப்படின்றது வந்து நல்லா இல்லாமல் போயிடக்கூடாது. அப்போ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இது தேவையில்லை அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ எஃபெக்ட்ஸ் ஆஃப் கொரேஷன் துருப்பிடித்தலின் விளைவுகள் அப்படின்னா வீக்கன் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் பிரிட்ஜஸ், ஷிப், பைப்லைன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கப்பல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு 6 மாசத்துலேயே வந்து ஃபுல்லாக துருப்பிடிச்சி எனக்கு கப்பல் எதில் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எதில் பண்ணுறாங்க கப்பல் மேட் ஆஃப் வந்து ஷிப் எதில் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட் வந்து மெட்டலா, நான் மெட்டலா, வுட்டா, பிளாஸ்டிக்கா, ஷிப்பு கன்ஸ்ட்ரக்ட் பண்றது ஃபைபரா, எதில் பண்றாங்க ஷிப் பில்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜெய் மெட்டல் தான். ஸோ மெட்டல் அதுவும் அயன் தான் வந்து. அப்போ அயன் யூஸ் பண்றாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் கிடையாது, நார்மல் அயன் தான். ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பெயிண்ட் அடிச்சிருவாங்க வந்து. ஸோ அப்போ அந்த பெயிண்ட்டையும் தாண்டி வந்து ஏன்னா கடல் மேலே இருக்கு, 100% மாய்ஸ்சர் சுற்றி இருக்கு, ஏர்ல வந்து ஆக்சிஜன் இருக்கு. அப்போ ஆக்சிஜன் அண்ட் மாய்ஸ்சர் வாட்டர் ரெண்டு ரியாக்ட் பண்ணி துருபிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பட்டி பார்க்கறதுல சரி சுரண்டிட்டு திருப்பி பெயிண்ட் அடிக்கிறது பண்ணுவாங்க வந்து. கொஞ்சம் விட்டுட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிடும் வந்து. அப்புறம் அது என்ன பண்ணுவாங்க, ஸ்கிராப் யார்டுன்னு சொல்லலாம். இப்போ எப்படி விகிக்கெல்லாம் ஸ்கிராப் யார்டுக்கு போதும், ஸோ அந்த மாதிரி கப்பலை டெஸ்டாய் பண்ணுறதுக்குன்னே வந்து மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னா பங்களாதேஷில் இருக்குது. இந்தியாவில் பெருசாக இல்லை. இப்போ இந்தியாவில் வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் அதை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க வந்து டெஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. அப்போ கப்பலை உடைச்சு அதில் இருக்கிறதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ அப்போ பாதிக்கும் பிரிட்ஜ், ஷிப்ஸ் அண்ட் பைப்லைன் அண்ட் ரிடியூசஸ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் மெட்டல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருது அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அலாய் வீல்ஸ் அப்படின்னு மாறிட்டோம். ஏன்னா அலாய் வீல்ஸ் அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக என்ன ஆகாது அப்படின்னா ரஸ்ட் ஆகாது. அப்போ வெஹிக்கிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்ததுன்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அது இருந்தது. அது எப்படி இருந்தாலும் துருப்பிடிச்சிடும். ஏன்னா வாகனங்கள்னாவே என்ன பண்ணும், மழை வெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஈரப்பதம் அப்படின்னு இருக்க தான் செய்யும். ஸோ அப்போ அந்த அலாய் வீல் அப்படின்றது வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் நமக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. அண்ட் லீட்ஸ் டு எக்கனாமிக் லாஸ் டியூ டு மெயின்டெனன்ஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் அஃபெக்ட்ஸ் சேஃப்டி இன் பில்டிங்ஸ் அண்ட் ரயில்வேஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ என்னுடைய பாதிப்பை ஏற்படுத்துவீங்க. ஸோ அப்போ துருப்பிடித்தலின் விளைவுகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் அதனுடைய எஃபெக்ட் அப்படின்னு 4 பாயிண்ட் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் என்ன தேவைப்படாது அப்படின்னா வந்து இந்த கொஸ்டின் 10 மார்க்ல நம்ம எழுதுறதுக்கான ஆன்சர்ல இது எழுத வேண்டியதில்லை. அதே மாதிரி நமக்கு கொரேஷன் அப்படின்றது நம்ம சிலபஸ்ல இருக்கு. அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம டீட்டெயிலாக வந்து எஃபெக்ட்ஸ் என்னன்னு எடுத்தாச்சு, டைப்ஸ் என்னன்னு எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் மெஷர்ஸ் என்னன்னு எடுத்தாச்சு. அப்போ என்ன கேள்வி கேட்டாலும் இதுக்குள்ள தான் கேட்பாங்க. அப்போ ரெடிமேட் ஆன்சர் நம்மகிட்ட இருக்கு, கடகடன்னு எழுதிடலாம். எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம சயின்ஸ் பொறுத்தவரையும் வந்து நம்ம இதை கிளாஸா நம்ம நோட்ஸ் மேக்கிங் கிளாஸ் நோட்ஸ் மேக்கிங்ல அந்த மாதிரி நீங்க இதை நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். டைப்ஸ் ஆஃப் கொரேஷன் வந்து துருப்பிடித்தலின் வகைகள் அப்படின்னு போகும்போது ட்ரை கொரேஷன் ஆர் கெமிக்கல் கொரேஷன் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ உலர் துருப்பிடித்தல் அல்லது வேதி துருப்பிடித்தல் அப்படி பார்க்குறோம். ஸோ the corrosive action in the absence of moisture is called dry corrosion அப்படி பார்க்குறோம். அப்போ ட்ரைன்னு என்ன அர்த்தம், அங்கே வந்து தண்ணி இல்லைன்னு அர்த்தம், ஈரப்பதம் இல்லைன்னு பார்க்கலாம்.
ஸோ அப்போ ட்ரை அப்படின்னும் போது ஈரப்பதம் இல்லாத நிலை அப்படின்னு பார்க்குறோம். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கெமிக்கல் அட்டாக் ஆன் மெட்டல் வந்து பை கொரசிவ் லிக்விட்ஸ் ஆர் கேசஸ் சச் as வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கேஸ் இல்லைனா லிக்விடாக இருக்கலாம், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபர் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த கேசஸ் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா ரியாக்ட் பண்ணுது. இது ஆசிடாகவும் ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த அரிமானம் அப்படின்றது ஏற்படுது அப்படி பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம துருப்பிடித்தல் அரிமானம் ரெண்டு வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்டு. அப்போ அரிமானம் போட்டுக்க வேண்டியது. இரும்பு இருந்தால் துருப்பிடித்தல் போட்டுடலாம், அதே இரும்பு இல்லை அப்படின்னா அரிமானம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் தமிழ் ஸ்டூடெண்ட் வந்து போட்டுக்க வேண்டியது. நோட்ஸ் எடுக்கும் போது இட் அக்கர்ஸ் இன் ஹை டெம்பரேச்சர்ல நடக்கும் அப்படி பார்க்குறோம். ஆஃப் ஆல் தி கேசஸ் மென்ஷன்ட் அபோவ் ஆக்சிஜன் இஸ் த மோஸ்ட் ரியாக்டிவ் கேஸ் டு இம்பார்ட் த கெமிக்கல் அட்டாக் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ ஆக்சிஜன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல மிகவும் வினைத்திறன் கொண்ட ஒரு வாயுவா வந்து அட்டாக் பண்ணுது அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம எவாலுவேட்டருக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட். ஸோ இப்போ ட்ரை கொரேஷன் ஆர் கெமிக்கல் கொரேஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் மாய்ச்சர்னு ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதில் வந்து கெமிக்கல் அட்டாக் ஆன் மெட்டல் கொரசிவ் லிக்விட்ஸ் வந்து ஆர் கேசஸ் அப்படிங்க. அப்போ கொரசிவ் லிக்விட்ஸ் ஆர் கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் டை ஆக்சைடு, H2S அப்படின்னு சொல்லிட்டு இதை அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும். அதுக்கப்புறம் ஹை டெம்பரேச்சர் அப்படின்றது அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும் வந்து. ஸோ அதே மாதிரி வந்து மோஸ்ட் ரியாக்டிவ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா வந்து ஆக்சிஜன் வந்து சொல்லலாம் வந்து. இப்படி அண்டர்லைன் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா அவர் படிக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப சிம்பிளா வந்து இப்போ நம்ம ரீட் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இங்கே நீங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத மட்டும் பார்த்துட்டு போயிடுவார் வந்து. இப்போ ட்ரை கொரேஷன் ஆர் கெமிக்கல் கொரேஷன் ஆப்சன்ஸ் ஆஃப் மாய்ச்சர் அண்ட் கொரசிவ் லிக்விட்ஸ் ஆர் கேசஸ் ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் H2S வந்து ஹை டெம்பரேச்சர். ஆக்சிஜன் இஸ் த மோஸ்ட் ரியாக்டிவ் கேஸ். அவ்வளோதான். அப்போ ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஈச் அண்ட் எவ்ரி வேர்டை ரீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க, எழுதும் போது அதை அண்டர்லைன் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கடுத்து வெட் கொரேஷன் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது ஈரமான துருப்பிடித்தல் இல்லை ஈரமான அரிமானம் அல்லது மின்வேதியியல் அப்படின்னு எடுத்துனா இந்த கொரசிவ் ஆக்ஷன் வந்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் மாய்ச்சர் இஸ் கால்டு வெட் கொரேஷன் வந்து. அப்போ அங்கே ஆப்சன்ஸ் சொன்னோம், இங்கே பிரசன்ஸ் ஆஃப் மாய்ச்சர். இது கூட தெரியாதா நினைக்க கூடாது. உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்றது எவாலுவேட்டர் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணுவார். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஈரமான அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், அரிமானம் அல்லது துருப்பிடித்தல் அப்படின்னு பார்க்குறோம். இட் அக்கர்ஸ் ரிசல்ட் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் மெட்டல் வித் வாட்டர் ஆர் அக்யூஸ் சொல்யூஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போதுன்னா நம்ம வாட்டர் ஆர் அக்யூஸ் சொல்யூஷன் ஆஃப் சால்ட் ஆர் ஆசிட் பேசஸ் இது எல்லாமே ரியாக்ட் பண்றதுனால ஏற்படுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வெட் கொரேஷன் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் அப்படின்னா. அடுத்து மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கொரேஷன். இப்போ டைப்ஸ் பொறுத்தவரையும் வெட்டு, ட்ரைன்னு சொல்லி ரெண்டா பார்த்தாச்சு. ஸோ அப்போ அதுக்கான இது வந்து உள்ளுக்குள்ள என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பாயிண்ட்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணியாச்சு. அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கொரேஷன் அப்படின்னு எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. இதுதான் நமக்கு எக்ஸாம்ல கேள்வியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அரிமானம்னா என்னன்னு கேட்பாங்க, அது எப்படி தடுக்கலாம் தான் கேட்பாங்க. அதுல டைப்ஸ் என்ன, அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்றது ரொம்ப மினிமமா தான் இருக்கும். கேள்வியை கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் நம்ம வந்து நோட்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கொரேஷன் துருப்பிடித்தலை தடுக்கும் முறைகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அலாயிங் வந்து உலோக கலவை அப்படி பார்க்குறோம். அப்போ உலோக கலவை அப்படின்னு பண்ணும்போது வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படி பார்க்குறோம். அதுல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னா இப்போ எக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்ன இருக்குன்னா ஃப்ரெண்ட் வந்து டிஃபால்ட்டா கார்பன் இருக்கும் ஃப்ரெண்ட். அப்போ அயன் Fe இருக்கும், கார்பன் இருக்கும். இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நிக்கல் பிளஸ் குரோமியம் வந்து ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படி பார்க்குறோம். அப்போ நிக்கல் ஒரு மெட்டல், குரோமியம் ஒரு மெட்டல் வந்து அண்ட் அயன்ல கார்பன் இருக்கும். கார்பன் அதிகமா இருந்தது அப்படின்னா அது வந்து புவர் குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறோம். கார்பன் கம்மியா இருந்ததுன்னா அது ஹை குவாலிட்டி அயன் அப்படின்னு பார்க்குறோம். அதே வந்து நம்ம கோல் எடுத்துக்கிட்டோம், நிலக்கரியில வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் அயனுக்கு. அயன்ல வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம், கார்பன் அதிகமா இருந்தா புவர் குவாலிட்டி. ஆனா கோல்ல கார்பன் அதிகமா இருந்தா அதுதான் வந்து குட் குவாலிட்டி ஆஃப் கோல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த குட் குவாலிட்டி ஆஃப் கோல் அது என்ன சொன்னா ஆந்த்ரசைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க குட் குவாலிட்டி ஆஃப் வந்து அயன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து அதாவது நம்ம அதாவது என்னன்னா ராட் அயன் அப்படி சொல்லி சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்ப ராட் அயன் சாரி அது அயன்ல மொத்தம் மூணு குவாலிட்டி இருக்கு ஃப்ரெண்ட். அதுல கார்பன் கண்டென்ட் அதிகமா இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து குட் குவாலிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்போ கார்பன் கண்டென்ட் வந்து கம்மியா இருந்தது அப்படின்னா வந்து அது வந்து புவர் குவாலிட்டி. அது மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ துருப்பிடிக்காத எக் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னும் போது அதுல என்ன ஆட் ஆயிருக்கும் அப்படின்னா அலாயின்னு சொல்றோம். ஏன்னா அலாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலாயிங் தான் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்றோம். ஸோ அதுல நிக்கல் பிளஸ் குரோமியம் அப்படின்றது ஆட் ஆயிருக்கும். எது இல்லாம அப்படின்னா இரும்பு இல்லாம அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து சர்ஃபேஸ் கோட்டிங், மேற்பரப்பு முலாம் பூசுதல் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ சர்ஃபேஸ் கோட்டிங் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா இப்போ அயன் இது இருக்கு, பைப் இருக்கு, இல்லை அயன் ஷீட் இருக்கு அப்படின்னா அது மேல ஒரு கோட்டிங் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்படி கோட்டிங் கொடுக்கும்போது வந்து நம்ம என்னென்னலாம் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கால்வனைசிங். இந்த மாதிரி டிக் சிம்பிள்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்டு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள இந்த மாதிரி பிராக்கெட் கூட போட்டுக்கோங்க. ஸோ அது வந்து டிஃபரன்ஷியேட் பண்றது எதுங்கன்னா இதையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி வந்து நம்ம அந்த சர்க்கிள் போடுறதுலாம் டைம் வேஸ்ட் வந்து. அது இல்லாமல் எவாலுவேட்டரோட அட்டென்ஷன் வந்து எங்க சர்க்கிள் போட்டீங்களோ அதை தான் பார்ப்பாங்க வந்து. அதனால சர்க்கிள் போடாதீங்க. சர்க்கிள் போடாம வெறும் நம்பர் மட்டும் போட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். உள்ளுக்குள்ள மட்டும் வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் டக்குன்னு போட்டு போயிடுங்க. இப்போ கால்வனைசிங் அப்படின்னும் போது எவாலுவேட்டர் என்ன எதிர்பார்ப்பேன்னா இந்த ஜிங்க்ன்ற வார்த்தை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. அவ்வளவுதான்.
முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ துத்தநாகம் முலாம் பூசுதல் அப்படின்னா அது வார்த்தையில அது வந்துருச்சு. அப்போ துத்தநாகத்தை பூசுறது அப்படின்னு பார்க்குறோம் இரும்பு மேல. எலக்ட்ரோபிளேட்டிங் அப்படின்னும் போது என்னன்னா வந்து அதுக்கு மேல வந்து கோட்டிங் ஆன் மெட்டல் ஓவர் அனதர் மெட்டல் வந்து. அப்போ இப்போ எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரோபிளேட்டிங் அப்படின்னும் போது இந்த கோல்டு கவரிங் செயின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ இந்த கோல்டு கவரிங் செயின் இல்லைன்னா கோல்டு கவரிங் கோல்டு பிளேட்டிங் அப்படி சொல்லி சொன்னா அதை அப்படி டிப் பண்ணி இப்படி எடுப்பாங்க வந்து. விக்கிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரோம் பிளேட்டிங் சொல்லுவாங்க. குரோம் பிளேட்டிங்னா உள்ள இருக்கிறது ஸ்டீல், அதுக்கு மேல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குரோம் பிளேட்டிங் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ அப்படியே டிப் பண்ணி எடுக்கிறது. அப்படி டிப் பண்ணும்போது அது எப்படி ஒட்டணும் அப்படி ஒட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அதுல கரண்ட்டை பாஸ் பண்ணுவாங்க. அப்போ பாசிங் எலக்ட்ரிக் கரண்ட் மூலமா என்ன பண்றாங்கன்னா அதுல ஒரு பிளேட்டிங் வந்து கொடுக்கிறது அப்படி பார்க்குறோம். அப்போ பளபளப்பா இருக்கும். அப்போ சில்வர் ஸ்பூனு கோல்டு ஸ்பூன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா கோல்டு பிளேட்டிங்கும் சில்வர் பிளேட்டிங் தான் பண்ணியிருப்பாங்க. அது கோல்டுலயும் சில்வர்லயும் அந்த ஸ்பூன் முழுக்க இருக்காது அப்படி பார்க்குறோம். அதுக்கு அடுத்து ஆனோடைசிங். இப்போ நீங்க வாங்கக்கூடிய அந்த ஸ்க்ரூலாம் பார்த்தீங்கன்னா நெயில் இது எல்லாமே வந்து பளபளப்பா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா அது வந்து ஆனோடைசிங் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ ஆனோடைசிங் அப்படின்னும் போது வந்து அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ்ல டெக்கரேட்டிவா கன்வெர்ட் பண்றது. மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா அலுமினியம் வந்து யூஸ் பண்றது அப்படி பார்க்குறோம். அதே மாதிரி பளபளப்பு கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு அலுமினியத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணாங்க அப்படின்னா அது ஆனோடைசிங். அப்போ ஆனோடைசிங் அப்படின்னா அலுமினியம் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுதான் நம்ம அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும் வந்து. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா வந்து உலகுல இருக்கக்கூடிய அந்த மெட்டலை வந்து அரிமானத்தினால அந்த கொரேஷனால பாதிக்கப்படாம தடுக்கிறதுக்காக ஒரு லேயரா மேல வந்து இருக்கு அப்படி பார்க்கிறோம். இது வந்து ப்ரொடெக்டிவ் லேயரா இருக்கு அப்படி பார்க்கிறோம். அண்ட் கேத்தடிக் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இதுவும் வந்து மெத்தட் ஆஃப் வந்து கண்ட்ரோலிங் கொரேஷன் ஆஃப் மெட்டல் சர்ஃபேஸ் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சாக்ரிஃபைசல் மெட்டல் வந்து. அப்ப சாக்ரிஃபைசல் மெட்டல் அப்படின்றது வந்து என்னன்னா அது தன்னை வந்து அழிச்சுக்கிட்டு இதை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அப்ப சாக்ரிஃபைசல் மெட்டல் அப்படின்றது வந்து மேல இருக்கக்கூடிய கோட்டிங் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அது வந்து ஆனோடு என்சூரிங் இந்த கேத்தடிக் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப இங்கேயும் வந்து அந்த அரிமானத்தை தடுக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த உலோக சாக்ரிஃபிகல் உலோகம் அப்படின்றது வந்து சாக்ரிஃபிஷியல் உலோகம் அப்படின்னா தியாகம் பண்றதுன்னு அர்த்தம் வந்து. அப்ப தன்னை வந்து தியாகம் பண்ணிட்டு உள்ள இருக்கிறத வந்து காப்பாத்துறது அப்படின்ற வேலையை வந்து பண்ணோம் அப்படின்னு பார்க்குறோம். இதுவும் நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில வந்து பார்ப்போம். நம்ம இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில இந்த டாபிக் வந்து நமக்கு வந்து இருக்கு. எதுல அப்படின்னா வந்து எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ்ல எலிமெண்ட்ஸ்ல இது வந்து வரக்கூடிய டாபிக்கா இருக்கும் அப்படி பார்க்கிறோம். And conclusion, corrosion is a natural and a damaging process that weakens the metal over time. வந்து by using effective prevention methods like painting, galvanizing and alloying we can protect and metal objects and infrastructure ensuring safety and durability அப்படி பார்க்கிறோம். இது வந்து எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா 15 மார்க்கா இருந்தா தேவைப்படும். இல்லனா நம்ம இதோட முடிச்சுக்க வேண்டியதான். கேத்தடிக் ப்ரொடெக்ஷனோட முடிச்சுக்க வேண்டியதான். சோ அப்ப நம்ம டைப்ஸ் ஆஃப் பிரிவென்டிங் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்னு வந்து அலாயிங் பார்த்தாச்சு, ரெண்டாவது சர்ஃபேஸ் கோட்டிங் பார்க்குறோம். ஸோ சர்ஃபேஸ் கோட்டிங்ல நம்ம டோட்டலா வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிடும். அதுக்கு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா கொரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வந்து. ஸோ வாட் இஸ் கொரேஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம அப்படியே எழுதிட்டு அதுக்கப்புறம் இது எழுதணும் முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட். ஓகேங்களா?